அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். கணியத்துக்குரிய பெரியவர்களே, இன்றைய தராவியிலே சூரா யூசுப் ஓதி முடித்ததற்கு பிறகு அடுத்த ஒரு 13 ஜுஸு இன்றைக்கு நாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் கேட்டு முடித்தோம். சூரா யூசுஃபிலே அல்லாஹ் தஆலா அதை சொல்லுகிற பொழுது அஹ்ஸன் கஸஸ் என்று சொல்லுவார், மிக அழகிய சரித்திரம் என்று சொல்லுவார். இந்த சூரா ஆரம்பத்திலேயே மிக அழகான சரித்திரம் என்று அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுவது. அதை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றிய நிறைய விஷயங்கள் திருமறையில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அது இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாடம். கியாமத் வரைக்கும் வருகிற மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அற்புதமான பல படிப்பினைகளை தந்திருக்கிறார். அதிலே ஒரு இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மன்னர் ஒரு கனவு பார்க்கிறார். அந்த கனவுக்கு விளக்கம் என்ன என்று கேட்டு அனுப்புகிறார். சிறைச்சாலைக்கு சென்றவர் கனவுக்கு விளக்கத்தை கேட்டு திரும்புகிறார். மன்னனிடத்தில் வந்ததற்கு பிறகு அந்த விளக்கத்தை சொல்லுகிறார். மன்னர் 2வது முறையாக சென்று யூசுஃபை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் சிறையிலிருந்து வருவதற்கு மறுத்துவிட்டார். அது நீண்ட ஒரு நிகழ்வு, அது சொல்வதாக இருந்தால் நேரம் போதாது. ஒரு அவதூறு சொல்லப்பட்டு என்னை சிறைச்சாலைக்கு நான் வந்திருக்கிறேன், அதற்கு ஒரு முடிவு தெரியாமல் நான் வெளியே வர முடியாது. அந்த பெண்மணிகள்லாம் கையை வெட்டி கொண்டார்களே கத்தியால், அதற்கு என்ன பதில், அதை தெரிந்தால்தான் வெளியே வர முடியும் என்று சொல்லிவிட்டார். பிறகு அதற்கு பிறகு அந்த பெண்கள் சொன்னார்கள், யூசுப் சிறந்தவர், சித்தி உண்மையாளர், அவர் நல்லவர் என்று சொன்னார்கள். சுலைகாவும் ஒத்துக்கொண்டார், நான் தான் யூசுஃபை தவறான வழிக்கு அழைத்தேன், அவர் நல்லவர், அவர் தன்னை பாதுகாத்து கொண்டார் என்று குற்றம் சுமத்தியவரை குற்றத்தை ஒத்துக்கொண்டார். இது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதற்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வருகிறார்கள். மன்னர் சொல்லி அனுப்பினார், காலல் மணிக்கு யூதூனி பிஹி. மன்னர் சொன்னார், மிஸ்ர் மன்னர் சொன்னார், யூசுஃபை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள். அஸ்தக்லி சுகூலி நஃப்சி, அவரை நான் எனக்கு அருகில் எனக்காக வேண்டிய ஒரு தனிப்பட்ட ஒரு ஆலோசகராக, என்னுடைய செயலாளராக, என்னுடைய ஒரு மிக பக்கபலமாக இருக்கின்ற உதவியாளராக நான் அவரை ஆக்கிக்கொள்கிறேன், அவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் சிறைச்சாலையை விட்டு வருகின்ற பொழுது சிறை கைதிகளுக்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்துவிட்டு அங்கிருந்து விடைபெற்று வெளியே வருகிறார்கள். குளிக்கிறார்கள், புத்தாடை அணிகிறார்கள். அணிந்ததற்கு பிறகு மன்னனுடைய அந்த அரசவைக்கு உள்ளே வருகிறார்கள். வருகின்ற பொழுது அங்கே நின்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா செய்கிறார்கள். அற்புதமான துவா. அந்த துவாவில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் கேட்கிறார்கள், ஹஸ்பி ரப்பி ஹஸ்பி ரப்பி மின் துன்யாய வ ஹஸ்பி ரப்பி மின் ஹல்கிஹி அஸ்ஸ ஜாருஹு வ ஜல்ல சனாவுஹு வ லா இலாஹ கைருஹு. துவா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலை விட்டு வெளியே வந்து மன்னருடைய அரசவையில் நின்று கொண்டு மன்னிடத்தில் பேசுவதற்கு முன்னாலே அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா செய்கிறார்கள். ஹஸ்பி ரப்பி மின் துன்யாய, என் துன்யாவுடைய பிரச்சனைகளுக்கு அனைத்திற்குமே என் ரப்பே எனக்கு போதுமானவன். உலகத்தை விட்டும், உலகத்துடைய காரியங்களை விட்டும், துனியாவுடைய பிரச்சனைகளை விட்டும் என் ரப்பு எனக்கு போதுமானவன். ஹஸ்பி ரப்பி மின் ஹல்கிஹி, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை விட்டு அதற்கு பகரமாக என் ரப்பே எனக்கு போதுமானவன். நான் அவனுடைய பாதுகாப்புக்குள் வந்துவிட்டேன், சரியான இடத்திற்கு பாதுகாப்பாக நான் வந்துவிட்டேன். இந்த முழு படைப்பினங்கள், அது குடும்பமாக இருந்தாலும், சகோதரனாக இருந்தாலும், உற்ற உறவாக இருந்தாலும், நெருங்கிய நட்பாக இருந்தாலும், இந்த படைப்புகளுடைய அனைத்து படைப்புகளை விட்டும் இதற்கு பகரமாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பே எனக்கு போதுமானது, அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்துவிட்டு ஜல்ல ஜாருஹு ஜல்ல சனாவுஹு அஸ்ஸ ஜாருஹு ஜல்ல சனாவுஹு வ லா இலாஹ கைருஹு. அல்லாஹ் மிக மகத்துவம் மிக்கவன், அவனுடைய புகழ் மிக பெரியது, அவனை தான் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று துவா செய்துவிட்டு வருகிறார்கள். மன்னரிடத்தில் உட்கார்ந்து பேசுகிறார்கள். மன்னர் சொன்னார், கல்லமஹு பலம்மா கல்லமஹு. மன்னர் வந்து யூசுப் இடத்துல பேசுகிறார். என்ன கேட்டார் என்றால், யூசுஃபே, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுக்கு விளக்கம் நான் கேட்டு அனுப்பினேன், நீங்கள் சொல்லி அனுப்பினீர்கள். இப்பொழுது நான் உங்களிடத்தில் நேரடியாகவே கேட்கிறேன், என் கனவுக்கு என்ன விளக்கம், உங்கள் வாயால் சொல்லுங்கள், நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் பார்த்த கனவு என்ன?
கொளுத்த 7 பசுமாடுகளை மெலிந்து போன 7 பசுமாடுகள் சாப்பிடுகிறது. கொளுத்து போன 7 பசுக்களை மெலிந்து போன 7 பசுக்கள் சாப்பிடுவதை போன்று கனவு பார்த்தீர்கள். 7 பசுமையான கதிர்கள், 7 காய்ந்து போன கதிர்கள் கனவு பார்த்திருக்கிறீர்கள். இதற்கு என்ன விளக்கம் என்றால், 7 ஆண்டுகள் நாட்டிலே மழை பொழியும், செழிப்பாக இருக்கும், தானியங்கள் பயிர்கள் அனைத்தும் செழிப்பாக இருக்கும். அதற்கு அடுத்து 7 ஆண்டுகள் பஞ்சம் ஏற்படும், வறட்சி ஏற்படும், மழை இருக்காது, விளைச்சல் இருக்காது, மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படும் என்று விளக்கம் சொல்லுகிறார்கள். இப்போ 7 ஆண்டுகள் மழை பொழியும், செழிப்பாக இருக்கும், அடுத்த 7 ஆண்டுகள் வறட்சி ஏற்பட்டு பஞ்சம் ஏற்பட்டு விடும். இதுதான் கனவுக்கு விளக்கம். இதுக்கு என்ன செய்வது யூசுப்? இதுக்கு என்ன தீர்வு சொல்லுகிறார்? தீர்வு என்னவென்றால், நீங்கள் முதல் 7 ஆண்டுகள் நல்ல மழை பெய்யும், ஒரு அறிவிப்பு செய்யுங்கள் நாட்டு மக்களுக்கு, எல்லோரும் விவசாயம் செய்யட்டும். அவரவர்கள் நிலத்தில் பயிரிட்டு உழுது பயிரிட்டு நீர் பாய்ச்சி அதுக்கு வேண்டிய உழைப்புகளை செய்து எல்லோரும் விவசாயம் செய்து தானியங்களை அவர்கள் உண்டு பண்ணட்டும். எல்லா மக்களுமே அவரவர்கள் நிலத்திலே விவசாயம் செய்து தானியங்களை உற்பத்தி செய்யட்டும். வருகின்ற தானியங்கள் மகசூலிலே 5இல் 1 பகுதியை சேமித்து வைக்கட்டும், மிச்சத்தை பயன்படுத்தட்டும். 7 வருடங்கள் இதே போன்று ஒவ்வொரு ஆண்டும் 5இல் 1 பகுதி மகசூலை சேர்த்து சேமித்து வைக்கின்ற பொழுது அடுத்து வருகின்ற 7 ஆண்டு பஞ்ச காலத்தில் இது அப்படியே பயன்படும், எடுத்து பயன்படுத்தலாம். அதுவும் அந்த பயிர்களை எப்படி வைக்க வேண்டும் என்றால், தஃசீலை குறிப்பிடுகிறார்கள், அப்படியே அறுத்து அந்த கதிரோடு அப்படியே வைக்க வேண்டும், தனித்தனியாக செய்யக்கூடாது, ஆக்கூடாது. அந்த கதிரோடு அந்த செடியோடு அந்த பயிர்களை அப்படியே சேமித்து வைக்க வேண்டும். நெல்லாக இருந்தாலும் சரி, சோளமாக இருந்தாலும் சரி, கோதுமையாக இருந்தாலும் சரி, அப்படியே அந்த பயிரோடு வைக்க வேண்டும். அப்படி வைத்தோம் என்று சொன்னால் இன்றைய அறிவியல் சொல்லி காட்டுகிறது, எத்தனை வருடமானாலும் கெடாது. இந்த அறிவியலைத்தான் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அப்படியே சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த 7 ஆண்டுகள் உங்களுக்கு பயன்படும், அந்த பஞ்ச காலத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது போக அரசாங்கத்தின் நிலங்கள் இருக்கும், அந்த நிலங்களிலே அரசாங்கத்தின் சார்பாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பயிரிட்டு அதிலே மகசூலை உருவாக்கி அரசு ஹசானாவிலே அந்த தானியங்களை சேகரித்து வைக்க வேண்டும். அக்கம் பக்கம் இருக்கின்ற அன்றை பகுதிகள், ஊர்கள், அங்கிருந்த மக்கள் பாதிக்கப்பட்டு இந்த பஞ்சம் பரவும், பல பகுதிகளுக்கு பரவலாக அந்த பஞ்சம் காணப்படுகின்ற பொழுது அந்த மக்கள் உதவி கேட்டு வருவார்கள். அவர்களுக்கு நாம் இந்த அரசாங்கத்தினுடைய தானியத்திலிருந்து எடுத்து அவர்களுக்கு கொடுக்கலாம், ரேஷன் கொடுக்கலாம். ரேஷன் அரிசி என்பது இங்கு வந்ததல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்றைக்கு அறிமுகப்படுத்தியது. வருகின்ற ஏழை எளிய மக்களுக்கு, வறியோருக்கு, நலிவுற்றோருக்கு ரேஷன் அரிசி கொடுக்கலாம். ஒரு சிறிய தொகையை வாங்கிக் கொள்ளலாம். அந்த சிறு தொகை அரசாங்கத்துடைய ஹசானாவிலே சேமிப்பாக வைக்கலாம். அது அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு நிதியாக இருக்கும். மக்களுக்கும் அந்த பஞ்ச காலத்தில் மிகப்பெரிய ஒரு உணவு தானியங்கள் கிடைத்ததை போன்று இருக்கும் என்று ஒரு யோசனை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள். இதை கேட்ட உடனே மன்னர் சொல்கிறாரு, ரொம்ப அற்புதமான முறையில் நீங்கள் சொல்கிறீங்க. கால இன்னக்கல் யோமல் லதைனா மக்கீனுன் அமீன். யூசுப், இன்றைய நாளில் நீர் நம்மிடத்தில் மிக உயர் பதவியில் இருக்கிறீர், மிக உயர் பதவியில் இருக்கிறீர், அமீன், நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறீர் என்று மன்னர் யூசுஃபை தன் பக்கத்தில் வச்சுக்கிட்டார். அவர் உயர் பதவியை கொடுத்து தனக்கு நெருக்கமான ஒரு செயலாளராக வைத்துக் கொண்டார். இப்போ திரும்ப கேட்டார் மன்னர், யூசுப், இதெல்லாம் யார் செய்கிறது? நீங்கள் சொல்லக்கூடியது சரியான விளக்கம் சொல்லிட்டீங்க, இது எப்படி நடைமுறைப்படுத்துறது? யூசுஃப் சொன்னார்கள், இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்த், என்னிடத்தில் ஆட்சியை ஒப்படையுங்கள். நாட்டினுடைய ஹசானாக்களுக்கு நிதித்துறையை, உணவுத்துறையை, பொருளாதாரத்துறையை என் கைவசத்தில் ஒப்படையுங்கள். என்னிடத்தில் நீங்கள் அதற்கு பொறுப்பாளராக நியமியுங்கள். ஏனென்றால் அதற்குரிய தகுதி என்கிட்ட இருக்குது. 2 தகுதி வேணும். ஒரு பொறுப்புக்கு வருகிறவருக்கு, அதுவும் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறவருக்கு, அதுவும் நிதி பொறுப்புக்கு வருகிறவருக்கு, அரசு கருவூலங்களை பாதுகாக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு வருகிறவருக்கு 2 பொறுப்பு, 2 தகுதி வேணும். 2 என்கிட்ட இருக்குது. ஒன்று,
இன்னி ஹஃபீலுன் அலீம், நிச்சயமாக நான் அந்த நிதியை பாதுகாக்கின்றவனாகவும், யாருக்கு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், தேவைப்படுகின்ற இடத்துல அதை கொடுக்கணும், எங்கே கொடுக்கக்கூடாது, எங்கே பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தக்கூடாது, யாருக்கு எவ்வளவு, எந்த இடத்துல எப்படி கொடுக்க வேண்டும், அத்தனையும் எனக்கு தெரியும். அதை முறையாக செய்து நான் பாதுகாத்துக் கொள்வேன். அரசு கருவூலங்கள், ஹசானாக்கள் ஒரு இம்மி அளவு கூட வீண் போகாது. அந்த அளவுக்கு நான் பாதுகாக்கின்ற திறன் பெற்றவன். அலீம், அதை பற்றிய ஞானம் எனக்கு இருக்கிறது, கல்வி அறிவு இருக்கிறது. அது எப்படி செய்தால் எப்படி சரியாக இருக்கும் என்கின்ற அறிவுக்கு எனக்கு அறிவாற்றல் இருக்கிறது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம்ட்ட இருக்கிற தகுதி, வெளிப்படையான தகுதி என்னன்னு சொன்னால் அழகு. உலகத்திலே அவர் தான் நம்பர் 1 அழகு. அல்லாஹ் படைத்த அழகிலே மொத்த பாதி அழகு யூசுஃபுக்கு மட்டுமே கொடுத்துட்டான். மிச்சம் பாதியத்தான் உலகம் பூராவும் கொடுத்தான், எல்லா படைப்புகளுக்கும். பாதி அழகு ஒரே மனிதர் பெற்றிருக்கிறார் என்றால் எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லியிருக்கணும்? என்கிட்ட ஆட்சியை ஒப்படைங்க, நான் அழகாக இருக்கிறேன், நான் மிகப்பெரிய அழகானவனாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ஆட்சி பொறுப்புக்கு அழகு தகுதி அல்ல, ஆட்சி பொறுப்புக்கு அழகல்ல. இந்த அழகுனால தான் சோதனை வந்துச்சு, சிறைச்சாலைக்கு போனார். அழகல்ல, ஆட்சிக்கு வருவதற்கு, பொறுப்புக்கு வருவதற்கு முதல் தகுதி ஹஃபீல், நம்பகத்தன்மை, பாதுகாக்கின்ற திறன். இரண்டாவது தகுதி அதை பற்றியுள்ள அறிவாற்றல், நுண்ணறிவு, ஞானம், ஹிக்மத், அரவணைப்பு, எப்படி கொண்டு செலுத்துவது என்கின்ற தெளிவு. இரண்டு தான் முக்கியம். அதைத்தான் யூசுஃப்ல சொல்லி காட்டுகிறார்கள். ரெண்டுமே என்னிடத்தில் இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பதவியை ஏன் கேட்டு வாங்கினார்கள்? என்கிட்ட ஒப்படைங்கன்னு சொன்னார்ல, ஏன்? அவர் அல்லாஹ்வின் நபி, அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருக்கிறார். அந்த இடத்துல மன்னரே சொல்றார், இது எப்படி நடைமுறைப்படுத்துவது, எப்படி செயல்படுத்துவது கேட்கின்ற பொழுது என்னிடத்திலே பொறுப்பை தாருங்கள் என்று அவர் கேட்கிறார். ஏனென்றால் இந்த பொறுப்பை சரியான ஒரு மனிதர் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் வேறு யாரும் அதற்கு தகுந்தாராக தெரியவில்லை. நான் அல்லாஹ்வின் நபியாக இருக்கிற காரணத்தை, அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற கல்வியாட்களை நான் மறைக்க முடியாது. தகுதி இல்லாதவர் ஒரு பொறுப்புக்கு போவதும் தப்பு, தகுதியானவர் ஒதுங்குவதும் தப்பு. தகுதியானவர் ஒதுங்கினால் தகுதி இல்லாதவர் முன் வருவார். இப்போ எந்த இடத்தில் யார் வர வேண்டுமோ அவர் முன்னால் நிற்க வேண்டும், தகுதியானவர் என்று. அந்த வகையில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள். அந்த தருணத்தில் அதற்குண்டான தகுதி உள்ள ஒரு ஞானம், ஒரு ஆற்றல், நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வர நேர்ந்திருக்கிறது, மிகப்பெரிய பஞ்சம் வர இருக்கிறது. அந்த பஞ்சம் பரவலாக காணப்படும். ஒட்டுமொத்த மக்களையும் பாதுகாத்தாக வேண்டும், நாட்டையும் பாதுகாத்தாக வேண்டும், பல உயிர்களை காப்பாற்றியாக வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்குண்டான ஞானம் என்னிடம் இருக்கின்றது, நான் அதை பார்த்துக் கொள்கிறேன், இடத்தை பொறுப்பை தாருங்கள், நான் கவனிக்கின்றேன், ஹஃபீலுன் அலீமாக இருக்கிறேன் என்று கேட்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக பதவி அவர் கேட்கும் பொழுது முதல் நிபந்தனை, அவருக்கு பதவி ஆசை, பணத்து ஆசை இருக்கக்கூடாது. பதவி ஆசையோ பணத்தாசையோ, இந்த பதவியின் மூலமாக இவர் பதவி ஆசை வந்துவிட்டது, இந்த பதவியின் மூலமாக பணத்தாசை வந்துவிட்டது என்று இருக்கக்கூடாது. இது முதல் நிபந்தனை. ரெண்டாவது நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னால், இவர் இந்த பதவியின் மூலமாக மக்களுக்கு ஹிதுமத் செய்யணும், ஊழியம் செய்யணும், மக்களுக்கு தொண்டு செய்யணும், மக்களுக்கு பணிபுரியணும், மக்களிடத்தில் நீதமான முறையிலே அவருடைய ஹக்குகள், கடமைகளை, உரிமைகளை கொண்டு செலுத்த வேண்டும், கொண்டு சேர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட 2 நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருந்தால் அந்த இடத்துல வேறு யாருமே தகுதி இல்லைன்னு சொன்னால் அவர் என்ன செய்யலாம்? கேட்டு பெறலாம். அது கூடும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த வகையில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் அந்த இடத்துல கேட்டு இருக்கிறார்கள். அப்படி கேட்டும் கூட மன்னர் உடனே கொடுக்கவில்லை. 1 வருடம் தன்னிடத்தில் இருக்க வைத்தார், தன் வீட்டில் தங்க வைத்தார், தன்னுடைய ஆட்சியை பார்க்க வைத்தார். யூசுஃபின் நடவடிக்கைகள், பேச்சுக்கள், அவருடைய நிலைகள் அத்தனையும் கண்காணித்தார். 1 வருடத்திற்கு பிறகுதான் அவர் கேட்ட நிதித்துறை மாத்திரமல்ல, உணவுத்துறை மாத்திரமல்ல, மொத்த ஆட்சியும் கொடுத்து விட்டார். நீங்களே பொறுப்பாக பாருங்கள். 1 வருடத்திற்கு பிறகு அப்போ அதை கூட உடன் வைத்து அவருக்கு வேண்டிய ட்ரைனிங், பயிற்சியை கொடுத்து அவருடைய நிலைகளை கவனித்து இவர் தகுதி பெற்றவர் தானா என்பதை கண்காணித்து யூகித்து அந்த இடத்துல அவர் உட்கார வைக்கிறார். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லுகிறார்கள், பொதுவாகவே
ஹதீஸில் வருகிறது, யார் நம்மிடத்தில் இந்த நிபந்தனைக்கு இல்லாமல், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நான் சொல்ல போது 2 நிபந்தனை இல்லாமல் யாராவது பதவி வந்து கேட்டால் நாங்கள் பதவியை கொடுக்க மாட்டோம். யார் நம்மிடத்தில் பதவியை கேட்கிறார்களோ, பொறுப்பை கேட்கிறார்களோ, அவர்களுக்கு நாம் பதவியை கொடுப்பதில்லை, பொறுப்பை தருவதில்லை. நபிகள் பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். இது ஹதீஸ். அதே மாதிரி அப்துர் ரஹ்மான் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சொன்னார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு சமுரா, நீங்கள் பதவியை யாரிடத்திலையுமே கேட்காதீர்கள், பதவியை யாரிடத்திலையும் நீங்கள் தேடாதீர்கள். ஏனென்றால் பதவி நீங்கள் கேட்டு பெற்றால் அதில் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. அல்லாஹ் உங்களை அப்படியே விட்டு விடுவான். பிறகு அதன் மூலமாக நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது, செயல்படுத்த முடியாது, மிகப்பெரிய சோதனைக்கு ஆளாகிறீர்கள். எனவே பதவியை கேட்டு பெறாதீர்கள், யாரும் கேட்டு செல்லாதீர்கள் என்று பெருமானார் அவர்கள் அப்துர் ரஹ்மான் சமுராவுக்கு சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று முஸ்லீம் ஷரீஃபில் இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. ஒரு மனிதர் நபிகள் பெருமானார் வருகை தந்தார், வந்து பதவியை கேட்டார், எனக்கு ஒரு பதவி கொடுங்க, ஒரு பொறுப்பை கொடுங்க ஒரு பகுதிக்கு என்று பதவியை கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தோழர்களை பார்த்து, இன்னா லன் நஸ்தஅமில அலா அமலினா மன் அராதஹு, நிச்சயமாக நாம் நம்முடைய காரியங்களுக்கு பொறுப்பாளராக யார் அதை கேட்கிறாரோ, யார் அதை விரும்புகிறாரோ அவருக்கு தரமாட்டோம். பதவி என்பது கேட்பவருக்கு இல்லை, விரும்புகிறவருக்கு இல்லை. நம்முடைய காரியங்களிலே பொறுப்பேற்று செயல்படுத்துவதற்கு அதை கேட்கின்றவர்கள் தரமாட்டோம் என்று பெருமானவர்கள் சார்ந்த சஹாபிக்கு சொன்னார்கள். அருமையானவர்களே, ஆகவே பதவி என்பது இருக்கிறது மிகப்பெரிய ஒன்று. தகுதி பெற்றவர்கள் முன் வர வேண்டும், அது முக்கியம். அது ஆட்சி பொறுப்புக்கு, அவ்வளோ பெரிய பொறுப்புக்கு சொல்லப்பட்ட விஷயம். ஆட்சிக்கு மாத்திரமல்ல, சின்ன சின்ன பொறுப்புகள் இருக்குமே, சமுதாய சார்ந்த பொறுப்புகள், அது அரசியல் பொறுப்புகளாக இருக்கட்டும், அமைப்பு பொறுப்புகளாக இருக்கட்டும், இல்லை சிறு சிறு வார்டு பொறுப்புகளாக இருக்கட்டும், மஸ்ஜித் பொறுப்புகளாக இருக்கட்டும், எந்த பொறுப்புகளாக இருந்தாலும் கூட கேட்டு பெறக்கூடாது. எலெக்ஷன் என்பது தவறு, செலக்ஷன் என்பதுதான் மார்க்கத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிற விதி, அதுதான் முறைப்பாடு. அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹம்பலி மதுஹபுடைய இமாம், அப்பாசி ஆட்சி காலத்தில் அவரை மிகப்பெரிய நீதிபதியாக பொறுப்பேற்கும்படி சொல்லுகிறார்கள். அவர் மறுக்கிறார், ஏற்க முடியாது என்று மறுக்கிறார். நீ ஏற்றாக வேண்டும் என்கிறார்கள், நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த பதவி வேண்டாம் என்று உதவி தள்ளினார் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், மாலிக் மதுஹபுடைய இமாம், அவரை நீங்கள் மிக சீஃப் நீதிபதியாக, மிகப்பெரிய நீதிபதியாக இருக்க வேண்டும் என்று, அவரை காசியாக இருக்க வேண்டும் என்று பொறுப்பு தருகிறார் அன்றைய ஆட்சியாளர். ஏற்க மறுக்கிறார், நிர்பந்திக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளவே இல்லை. 100 கசையடி கொடுத்தார்கள். ஏற்றாக வேண்டும் என்று 100 சாட்டை அடி கொடுத்தார்கள். சாட்டை அடி வாங்கினாரே தவிர அந்த பதவியை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? ஆட்சியாளருக்கு ஒத்துப்போக வேண்டும், அவருக்கு தோதுவாக தீர்ப்பளிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு பாவியாகி விடுவோம், மறுமையில் தண்டனை இருக்கிறது, அதாவது காலாக வேண்டும், இப்படியெல்லாம் ஜால்ரா போட வேண்டி இருக்கும். வேண்டவே வேண்டாம் என்று 100 உஸ்தாதிடத்தில் கல்வி பயின்ற மிகப்பெரிய கல்வி மேதை அஹ்மத் பின் ஹம்பல் அவர் உதறி தள்ளினார். மாலிக் இமாம் அவர் உதறி தள்ளினார் என்பதை வரலாறு சொல்லி காட்டுகிறது. பெரும்பெரும் கல்வி மேதைகள், பெரும்பெரும் அறிவு திறன் பெற்றவர்கள் அத்தனை பேருமே எதுக்கு பயந்து ஓடினாங்கன்னா, கியாமத் நாளில் பிடி இருக்கு, கியாமத் நாளில் பிடி இருக்கு, துனியாவுலேயும் பிடி, ஆகிரத்திலையும் பிடி. அதனால பயந்து அவங்க ஒதுங்கினாங்க. சுயமாக ஷரியத்தை பாதுகாக்க முடியாது, ஷரியத் சட்டத்தின்படி அமல்படுத்த முடியாது, அல்லாஹ் ரசூல் சொன்னதை நடைமுறைப்படுத்த முடியாது, நீதி என்பது தெளிவாக சொல்ல முடியாது. அதற்காக வேண்டி அவர்கள் விட்டு விலகினார்கள் என்பதை வரலாறு சொல்லி காட்டுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய காலத்திலே அன்றைய சூழ்நிலைக்கு அவர் சொன்ன கருத்து அல்லாஹ்வுடைய மூலம் சொல்லப்பட்ட விஷயம் இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு இருந்தது. அவர் மூலமாக மிகப்பெரிய விஷயம் நடந்தது. 7 ஆண்டு கால பஞ்சம் தீர்த்து வைக்கப்பட்டது. ரேஷன் என்று அறிமுகப்படுத்தப்பட்டு ஏழைகளுக்கு இன்று வரை அல்ல, கியாமத் வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது.
அழகான தத்துவத்தை புத்தி கூர்மையோடு அவர் தன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி ஆலோசனை தந்து அந்த பொறுப்பை நிறைய ஏற்றிருக்கிறார் என்பதெல்லாம் திருமலை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அல்லாஹ் உண்மையை விளங்க செய்வானாக. நம்மவனுக்கும் அல்லாஹ் இது போன்ற திறனை அல்லாஹ் தரட்டும், பதவி தேடி வரட்டும். வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், பதவியை கேட்காமல் கொடுக்கப்பட்டால் நுசிர்த்த உதவி செய்யப்படுவாய், நீ கேட்டு பெற்றால் அந்த பதவியின் பக்கமே விடப்படுவாய், அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு கிடைக்காது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக, உண்மையை உள்ளபடி விளங்கி அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.